ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வாழைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 நேந்திரம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஓரத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. தோல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 2 சைடும் போட்டுக்கோங்க. இப்போ தோலை இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுக்கிறதுனால நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சிப்ஸ் சீவிர கட்டை எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம டைரெக்டாகவே இந்த மாதிரி சீவி விட்டுக்கலாம். வாழைக்காய் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டைரெக்டாகவே எண்ணெயில் சீவுறப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம முன்னாடியே சீவி வச்சு போட்டோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். சிப்ஸ் பொரிக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருகிடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா சீவி விட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாகி ரெடியாகி வருது பாருங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம கலரும் உப்பும் எண்ணெயில் சேர்க்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிப்ஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுறப்ப படபடன்னு பொரியும், அப்புறம் சரியாயிடும். இப்போ எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் நார்மல் வாழைக்காயிலையுமே செய்யலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிறிஸ்பியான நேந்திரம் பனானா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த பனானா சிப்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்டான நேந்திரம் பனானா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.